இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை கடவுளுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தி ஆரம்பிப்போமா? அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கேயோ எனது நாமத்தில் என் பெயரால் 2-3 பேர் குழுமி இருப்பீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று மொழிந்த அன்பு தெய்வமே, இதோ எங்களுடைய மத்தியிலே உம்முடைய அருள் பிரசன்னத்தை கண்டு உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும், இந்த நாளை ஆசீர்வதியும், இந்த நாளின் அனைத்தையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு உம்முடைய அருளையும் ஆற்றலையும் தாரும். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், எதிர்காலத்தை ஆசீர்வதியும். எங்களுடைய இதய வேண்டுதல்களை, கனவுகளை நிறைவேற்றி தாரும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போய் என கூறினால் அது பெயர்ந்து போகும் என்றார். நம்பிக்கை மலையை பெயர்க்கும். மலையை அசைக்கின்ற சக்தி நம்பிக்கைக்கு உண்டு. நம்பிக்கையால் ஆபிரகாம் கடவுளுக்கு உகந்தவர் ஆனார். இன்று நாம் கேட்கின்ற இறைவார்த்தையிலிருந்து நம்பிக்கை கிடைக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த இறைவார்த்தை நமக்கு நம்பிக்கையை சுமந்து வர வேண்டும், கொண்டு வர வேண்டும். தினமும் நமக்குள் நம்பிக்கை வளர நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகமான நேரத்திலே நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் ஒரு சிலரிடம் அந்த நம்பிக்கை வளர்வது இல்லை. அதனால்தான் நம்பிக்கை என்ற விதையை நமக்குள் விதைப்பவர் கடவுள். எனவே கடவுளிடம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை எனக்கு நம்பிக்கையை வளர்த்து தாங்க அப்படின்னு அவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு மன்றாடும் போது நம்பிக்கையை நமக்கு கடவுள் தரும். உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் மட்டுமே கடவுளை அறிய முடியும், கடவுளை அனுபவிக்க முடியும். நமது அன்றாட வாழ்க்கையிலும் நம்பிக்கை கண்டிப்பாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வளர்க்கப்பட வேண்டும். நம்பிக்கை இல்லை என்றால் கண்டிப்பாக நம்மால் நடமாடவும் முடியாது, எதிர்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் வாழவும் முடியாது. ஆக நம்பிக்கை வளர வளர வாழ்வின் செயல்பாடுகள் பொருளுள்ளதாக, அர்த்தம் உள்ளதாக மாறும். எனவே தான் கடவுள் சொல்லுகின்றார், மலையளவு உனக்கு நம்பிக்கை வேண்டாம், கடுகளவு நம்பிக்கை போதும். கடுகளவு சிறுத்தாலும் காரம் குறையாது. எனவே நம்பிக்கை கடுகளவு இருந்தாலும் மலையை பெயர்க்கின்ற சக்தி உண்டு, அந்த நம்பிக்கைக்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்புமிக்கவர்களே, நம்பிக்கை தான் வாழ்வின் அடிப்படை. கடவுள் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, பிறர் நம்பிக்கை, இவை அனைத்தும் நம்பிக்கையின் வெவ்வேறு பரிமாணங்கள். எனவே இன்றைய நாளிலே நம்பிக்கை நமக்கு அதிகமாக கிடைக்க கடவுளிடத்திலே மன்றாடுவோம். கடவுள் நம்மை நம்பிக்கையை தந்து ஆசீர்வதிப்பார், நம்பிக்கையுள்ள மனிதர்களாக மாற்றுவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.